அண்மை செய்தி கோவை தனியார் பள்ளியில் பூ பெய்த மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல் என்ன? வணக்கம். கோவை தனியார் பள்ளி சம்பவம் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது பள்ளி தலைமை ஆசிரியர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த 5ஆம் தேதி அன்று ஸ்ருதிகா ஸ்ரீ என்ற மாணவி, தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி, பூ பறிந்தடைந்தால் பள்ளியில் முழு ஆண்டு பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் பள்ளியின் மாணவியின் தாயாரை வரவழைத்து அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர் வருவதற்குள் பள்ளி மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வு எழுதிய சம்பவம் தொடர்ச்சியாக பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக கட்டாயமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தரப்பிலும் தொடர்ச்சியாக வலியுறுத்தல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கோவை மாவட்டத்தை சார்ந்த பள்ளி அதிகாரி இது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையில் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து தற்போது பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த தனியார் பள்ளியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெற்றோர் வருவதற்குள் அவரை வெளியில் அமர வைத்து தேர்வு எழுதி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு மற்ற பெற்றோர்களும் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதன் அடிப்படையில் தற்போது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தற்காலிக பணி நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.